பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளில் நாம் வாக்குத்தத்த செய்தி கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்? சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் வார்த்தையினால் தான் ஆஸ்வதிப்பார். எல்லாவற்றையும் பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வார்த்தையினாலே படைத்தார், வார்த்தையினாலே உருவாக்கினார், வார்த்தையினாலே ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய தேவன் தமது வார்த்தையினாலே நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். ஆகவே உபாகம புத்தகத்தில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் எல்லோரும் தியானிக்க போகிறோம். உபாகமம் 30:9 எடுத்து வாசிங்கள். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளையும் உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் ஆமேன் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்பொழுதுனா என்ன அர்த்தம்? எப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைன்னு சொன்னால் என்ன இருக்கணும்? ஆப்போசிட்டு, தீமை இருக்குது. ஆமென். அதனால் அப்படி நம்ம பார்க்கணும். அப்பொழுது, அப்பொழுதுனா எப்பொழுது? எப்பொழுது? அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். ஆமென். எப்பொழுது நடக்கும்? எப்பொழுது கர்த்தர் ஆஸ்வதிப்பார்? எப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்? எப்போது உன் கைகள் செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உன் கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்படும், உன் மிருக ஜீவனின் பலன் ஆஸ்வதிக்கப்படும், உன் நிலத்தின் கனி ஆஸ்வதிக்கப்படும். எப்பொழுது உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்? ஆமென். எப்போது உண்டாகும்? ஆமென். சத்தமாக சொல்லலாமா? மனம் திரும்பும் பொழுது. எப்போது உண்டாகும்? மனம் திரும்பும்போது. மனம் திரும்பணும் நீங்கள். அல்லேலூயா. அப்பொழுது மனம் திரும்பும் பொழுது. எப்படி மனம் திரும்பணும்னு சொல்கிறாரு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீயோ மனம் திரும்பி. போதும். மனம் திரும்பி என்ன செய்யணும்? மனம் திரும்பி என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மனம் திரும்புங்க. இயேசு முதலாவது பிரசங்கம் பண்ண என்ன பிரசங்கம்? யோவான் ஸ்நானகம் பிரசங்கம் பண்ண என்ன பண்ணார்? ஆமென். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் வேணும். என்னம்மா செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னா எல்லாம் கொடுக்க மாட்டார். சும்மா சில பேர் இருக்கிற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் பார்த்தியா? இது கர்த்தர் கொடுக்கலப்பா, பிசாசு ஒன்று குத்துனுக்குறான். யார் கொடுக்குறது? ஏங்க, கர்த்தர் எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறாரா? இப்போ அம்பானியை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரா? அதானியை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரா? பிசாசு அவங்கள ஆசீர்வதிக்கிறான். உலகத்தில் வாழுறாங்க அவங்களாம். ஆமென். உலகத்துக்குரியவர்களை நாடுகிறவர்கள், உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள். உலகம் அவங்க பின்னாடி இருக்குது, நம்ம பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருப்பாயாக. ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். ஆமென். எப்படி அன்பு கூறணுமா? முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தா
நான் தவறாமல் சர்ச்சுக்கு வருவேன், ஆண்டவரே நான் ஞானசானம் பெறுவேன், நான் அபிஷேகம் பெறுவேன், நான் ஆண்டவரை சுவிசேஷ ஊழியம் செய்வேன், நான் கர்த்தருடைய வேலையை செய்வேன்னுவாங்க. கல்யாணம் முடிச்சுன்னா அவ்வளோ கதையை முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும், அது நடந்து முடிச்சுனாக்கா அப்புறம் ஆண்டவரை மறந்துடுவாங்க. ஒரு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் அந்த வேலைக்காக ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, டெய்லி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஆண்டவரே வெள்ளிக்கிழமை உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வருவாங்க. அப்போ தான் சனிக்கிழமை உபவாசம் வருவாங்க. இப்போ சனிக்கிழமை உபவாசமும் இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ சர்ச்சில். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வருவாங்க. வெள்ளிக்கிழமை வந்தவங்க இப்போ இங்கே இருக்கிறவங்கள வெள்ளிக்கிழமை வந்தவங்க பல வருஷம் ஆச்சு. வெள்ளிக்கிழமை வராதான ஒரு அல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. இல்லை, தேவ சமூகத்தில் வந்து அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்குது. செவி கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? அவர் சத்தத்தை கேட்குறோமா? முதல்ல மனம் திரும்பி செவி கொடுக்கணும். லீதியால் உள்ளம் திறக்கப்பட்டுதான் மனம் திரும்புகிறா. எப்படி? சத்தத்தை கேட்டா. யாருடைய சத்தம்? கர்த்தருடைய சத்தம். யார் மூலமாக கேட்டா? பவுல் மூலமாக. பவுல் பிரசங்கிக்கிறாரு, சத்தத்தை கேட்குறா லீதியால், உள்ளம் திறக்கப்படுது. ஒரு அல்ல சொல்லுமா? லீதியாலின் உள்ளத்தை கர்த்தர் திறந்தாராம். ஆமென். ஏங்க, மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்தாதான் சத்தியம் உங்களோட பேசும். சத்தியம் பேசுனாதான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் கர்த்தரத்தில் வரமோ பாருங்க. ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26 4 5 வசனத்தை வாசிங்க. 4 வசனம் 5 வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்ன செஞ்சார்? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் என்ன பண்ணாரா? என்ன கொண்டாரா? கை கொண்டபடியினால். போதும். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் எனக்கும் உண்டு சொல்றவங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு தான் டிவியில் ஒருத்தன் குதிக்கிறான். அப்படியே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்லாம் எனக்கு தான் மேலே கீழே குதிக்கிறான். அவன் பாட்டெலாம் அவரை பாடுறான் அவன். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டுக்குது? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. யாருக்கு கீழ்ப்படினோம்? யாருக்கு கீழ்ப்படினோம்? சில பேர் இங்கே தான் ஆடுறதெல்லாம், வெளியே போய் ஒன்றும் கிடையாது. சுவிசேஷம் சொல்கிறது கிடையாது. புறஜாதி மக்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது கிடையாது. ஆமென். சொல்லுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகம் எங்கிலும் போய் என்ன பண்ணுங்க? சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்படியே சொன்னார். சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க? பொங்கல் போடுங்க. அப்படி சொன்னாரா? சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் ஊரெல்லாம் சுற்றி அன்னதானம் வழங்குறேன், அதை வழங்குறேன், இதை வழங்குறேன். ஆனால் சுவிசேஷம் இன்னைக்கு இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு கீழ்ப்படுது கிடையாது. அவருடைய விதிகளையும் அவருடைய கற்பனைகளையும் ஆமென் யாரும் கை கொள்வது கிடையாது. இயேசு என்ன சொன்னார்? 2 பேராக போங்க, எங்கம்மா போங்கன்னு சொன்னார். 2 பேராக எங்கம்மா போக சொன்னார்? மாமியார் வீட்டில் போய் 2 வச்சுக்கிறேன் பாரு. ஆமென். எங்கள் நாத்தனாருக்கு வச்சுக்கிறேன். இன்றைக்கி 2 பேராக போகிறோம். நான் போகிறோம், 4 பேர் கூட்டின்னு போகிறேன். ஒரு கலட்டா வச்சிட்றேன் பாரு. கலட்டா வைக்கிறதுக்கு தான் போகுது எல்லாம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, சத்தியத்தை போதிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. ஆமென். என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொள்றதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஆமென். எத்தனை பேர் கை கொள்றீங்க? பிரமாணங்களின்படி வாழ்றவங்க எத்தனை பேர்? கட்டளைகளின்படி வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சகரியாவும் எலிசபெத்தும்
2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. யார் அவங்க? 2 பேரும் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தர் கட்டளையிட்ட கட்டளைகளையும் நியமங்களையும் இருவரும் அங்கே அந்த வார்த்தைக்கு சொல்லுது இருவரும், ஒருத்தர் இல்லை, 2 பேரில் ஒருத்தர் இல்லை, 2 பேரும் சேர்ந்து. 6ஆம் வசனம். ஆமென். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் ஆமென் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பார்த்தீங்களா? யாரு? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். இது எப்படி? இது குடும்பம்னா எப்படி இருக்கணும்? ஏருக்கு மாறாக இருக்கக்கூடாது. அந்த ஆள் சொல்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேங்க, அவன் பட்சம் நான் கேட்க மாட்டேங்க. எந்த ஆள்? அல்லேலூயா. அவன் லூஸு, அவன் பைத்தியம், அவன் முட்டாள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, அப்படி தான் சொல்லுவோம். அப்போ ஏன் கல்யாணம் பண்ண அந்த லூஸை? நீ லூஸ் தானே? அல்லேலூயா. 2 பேருக்கும் ஒரு மனம் கிடையாது, கலந்து பேசிப்பது கிடையாது, கலந்து வாழ்வது கிடையாது, கலந்து உறவாடுவது கிடையாது. அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கணுங்க. ஆமென். பொய் சொல்கிறதுல கூட 2 பேர் ஒரு மனமாக இருந்தாங்களாம். யார் அவங்க? டக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமென். அனனியாவும் சப்பினாலும். ஆமென். சாமுவேல் பத்திரனா சாமி கரெக்டாக வசனத்தில் கரெக்டாக இருப்பார். ஆமென். உங்களை கரெக்டாக சொல்லியிருப்பீங்களா? அல்லேலூயா. 2 பேரும் எப்படி இருக்குது? ஒரே ஆவி. ஐயோப்பா, சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜாடிக்கேற்ற மூடி பாடுவாங்க. ஜாடிக்கேற்ற மூடி. வீட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அப்படியே பொண்டாட்டியும் அதே மாதிரி இருக்கும். ஆமென். தப்பு கிடையாது, தப்பான வழிக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. தவறு சொன்னாக்கா அந்த இடத்துல நம்ம போய் நிற்கக்கூடாது. ஆமென். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னா பிள்ளைகளும் போய் சண்டை போடும். பிள்ளைகளுடைய பேர் கெட்டு போகுமேன்னு அப்பா அம்மா என்ன பண்ண நினைக்கணும். ஆமென். நீங்கள் வராதீங்க, நீங்கள் போய் வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லணும். ஆமென். பெரியவங்க பேசுகிறப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்கள. எங்கள் பசங்களாம் பாருங்கள், எங்கன்னா சண்டை நடந்தால் வீட்டுக்குள்ளே போ, முதல் வார்த்தை வீட்டுக்குள்ளே போனான்னு சொல்லுவோம். நம்ம பேசுறதை நம்ம பிள்ளைங்க கேட்கக்கூடாது, நம்ம சண்டை போகிறத நம்ம பிள்ளைங்க கேட்கக்கூடாது. நீங்கள் கணவனை மனைவியும் சண்டை போகிறத பிள்ளைங்க கேட்கக்கூடாது. ஆமென். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்ல முடியும். இல்லைன்னா அவங்கள பிள்ளைங்க மதிக்காது. நீங்களே பெற்றோர்களே சண்டை போகிற ஆளாக இருந்தால் பிள்ளைங்க எப்படி இருக்கும் பாருங்கள். ஆமென். ஆகவே எலிசபெத்தும் சகரியாவை போல எப்படி இருக்கணும்? நீங்கள் கட்டளைகளை கை கொள்கிற ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஒரு நாளாவது அம்மா வாமா 2 பேரும் உட்காந்து பைபிள் படிக்கலாம் அப்படின்னு எப்போ சொல்லிக்கிறீங்க? அப்படி சொன்னவங்க கை தூக்கம் பார்க்கலாம். குடும்ப ஸ்திரீகளே சொல்லுங்கள். குடும்ப ஸ்திரீகளே, ஒருத்தர் வந்து ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் பேசினார் ஒரு பாஸ்டர். நானும் அந்த மீட்டிங் போயிருந்தேன். போனால் அவர் 3 நாளும் பேசுகிறாரு. அந்த இஸ்திரி அப்படின்றாரு. அந்த இஸ்திரியை வச்சே இழுத்துணும் அவர் சூடு வாயில். ஸ்திரீன்றதுக்கு இஸ்திரி. எத்தனை பேர் ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க? ஃபேமிலியாக உட்காந்து பைபிள் படிக்கிறீங்க? ஏன் பேச மாட்டீங்களா? யாரும் போடு. அப்போ தான் அதுக்கு தான் வந்து ஒரு குடும்ப முகாம் வச்சாக்கா வரணும். அதுதான் ஒரு ஸ்கிரிப்சர் யூனியன் போகலாம் வாங்க அப்படின்னா குடும்பமாக வரணும். வந்தால் தான் நீங்கள் ஒரு முறை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டா, ஒரு முறை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, ஒரு முறை நீங்கள் ஃபேமிலியாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்த முறை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு தான் ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம். ஆமென். அல்லேலூயா.
2 பேர் நீங்கள் உட்காந்து பைபிள் படிக்கணும். ஒரு 2 பேர் ஃபேமிலியாக உட்காந்து உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். என்ன போட்டு ஜெபிக்கணும்? என்ன போட்டு ஜெபிக்கணும்? உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அப்போ தான் குடும்பத்தில் ஒரு மனம் வரும். எப்போவா ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஒரு சிலர் ஜெபிச்சிருக்கிறீங்க. சோத்திரம் அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிறீங்க? ஜெபம் பண்ணிருக்கீங்க. எனக்கு தோணுது, என் இருதயத்தை தோணுது ஒரு சிலர் அப்படி ஜெபம் பண்ணிக்கிறீங்கன்னு. நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க. ஆமென். என் ஆவியில் உணர்றேன். ஆமென். யாரோ ஒரு சிலர் ஜெபம் பண்ணுறீங்க, அப்படி ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. கை ஊற்றுங்க பார்க்கலாம். ஃபேமிலியாக உட்காந்து, ஆமாம், குட்டி ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் உபவாசம் போட்டு 40 நாள் ஜெபம் பண்ணாங்க. கோபி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆமென். ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, சொல்லாமா வேணாவான்னு. மதன் கையை தூக்குறாரு, பாதி தூக்குறாரு, பாதி இறக்குறாரு. நான் மோனிசா கட்ட தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஏங்க நீங்கள் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து என்ன பண்ணோம்? வேதத்தை படிங்க. உங்கள் பிள்ளைகளை உட்கார வைங்க. குடும்பம்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண வைங்க, பாட்டு பாட வைங்க, ஒரு பைபிள் போட வைங்க. ஆமென். சில குடும்பங்களில் நான் பெரியவங்களுக்கு படிக்க தெரியாது, சின்ன பிள்ளைங்கள படிக்க வைங்க. தப்பாக படித்தாலும் சரி பரவாயில்ல, நீ படிப்பான்னு சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் பைபிள் ஸ்காலரா? ஒன்றும் கிடையாது. யாராவது பாராட்ட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. நல்லா படிக்க வைங்க. ஆமென். பைபிளை படித்து ஒரு ஜெபம் பண்ணுமா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணு, கற்றுக்கோ. இங்கே வந்து ஜெபிக்க சொன்னால் எனக்கு வராது பாஸ்டர். என்ன வராது? கணக்காக போட சொல்கிறேன். இங்கே வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டே நீ. அப்படி தான் ஜெபம் பண்ண போகிற. ஜெபம்ன்றது என்னது? அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது போல தான் ஜெபம். அதுவே வராதான். அப்போ இத்தனை வருஷமாக என்ன பண்ண? ஜெபத்தில் கதை பேசிக்கின்னு விளையாடிக்கின்னு, என்னப்பா கலப்பே இல்லை? ஆமென். ஜெபத்தில் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே 2 பேர் எப்படி இருந்தாங்களா? இருவரும் எப்படி இருந்தாங்களா? கர்த்தரிட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் சரி அப்படி கை கொள்ளும்போது என்ன நடக்கும்? அல்லேலூயா. அதை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அங்கே ஆபிரகாமை கர்த்தர் 5ஆம் வசனம் வாசிங்க. 26:5. ஆதியாகமம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன் சந்ததிக்குள்ள தான் பூமியில் உள்ள, இந்தியாவில் உள்ள, அமெரிக்காவில் உள்ள, ஜப்பானில் உள்ள, ஆமென், எல்லா கண்ட்ரியும் 7 கண்டமும் ஆபிரகாம் மூலமாக தான் ஆஸ்வதிக்கப்படும். ஏன்? ஆபிரகாமே, நீ என் கட்டளைகளை என் கற்பனைகளை நீயும் மனைவியும் சேர்ந்து கடைப்பிடிச்சிங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் எங்கே போகிறானோ பின்னாடியே யார் போகுது? சாரா போகிறா. ஆமென். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட்டு பாருங்க. இது ஒரு பக்கம் இழுக்கும், அது ஒரு பக்கம் இழுக்கும். கத்த சொல்லிட்டேன்னாக்கா ஏங்க வேலையை விட்டு போடுவீங்களா? அவ்வளோதான். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அல்லேலூயா. இப்படி தான் மிரட்டுறாங்க சில பேர். நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சாரு, சாராளைய கர்த்தர் அழைச்சாரு. சொல்லுங்களேன், யாரை கர்த்தர் அழைச்சாரு? ஆனால் பின்னாடியே ஆமாம் நம்மால் தான் கட்ட போன அந்த பாட்டை. நீ முன்னால் போனா அவன் பாஸ்டர்ஷிப் பாட்டெலாம் பாட அழைச்சிடக்கூடாது. ஆமென். ஆபிரகாம் முன்னாடி போனால் இவன் என்ன பண்ணுறா? பின்னாடி பாருங்கள். எங்கே போகிறாலும், ஆரானுக்கு போனாலும் சரி, கானானுக்கு போனாலும் சரி, ஆமென், ஆடு மேய்ச்சாலும் சரி, ஆமென், மாடு மேய்ச்சாலும் சரி, எங்கேக்கிறான்? பின்னாடியே போகிறான். அல்லேலூயா. அதனால தான் சாராய
சாராளாய் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். சாரால் என்னம்மா? சாரால் என்னது? ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாய். ஆமென். நீ யார் தெரியுமா? சாராலே, உன்னை ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயாக வைக்க போகிறேன். உன் நிமித்தம்தான் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட போகுது. ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு மூலமாக சந்ததி விளங்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. ஏன் பெருக பண்றாரு? நீயும் உன் புருஷனும் கீழ்ப்படிஞ்சபடினாலே, என் கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டபடினாலே. அல்லேலூயா. எத்தனை பேர் கை கொள்றீங்க? எத்தனை பேர் இன்னிலேருந்து கை கொள்ள போறீங்க? ஆமென். கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்வதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு போதிங்க. ஆமென். 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 ஆமென் சொன்னாலே கர்த்தர் செய்வார். நம்ம செய்ய முடியாத கர்த்தர் செய்வார். நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியாத கர்த்தர் கீழ்ப்படிய வைப்பார். சிலருக்கு சொல்லுவார், கேட்கலனாக்கா 2 தட்டி கீழ்ப்படிய வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோமா? உங்கள் பிள்ளைங்கள கர்த்தர் சொல்லி, நீங்கள் சொல்லி கேட்கலனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். சொன்னதும் கேட்கலனா அவர் தட்டி கேட்க வைப்பார். அல்லேலூயா. ஆமாம். யாக்கோபுக்கு கர்த்தர் பாருங்கள் என்ன பண்ணார்? தட்டி கீழ்ப்படி வச்சார். ஆமென். யாக்கோபு எங்கே போனார்? வனாந்திரத்துக்கு ஓடினார். ஓடி அங்கே போய் இவர் ஏமாத்தின மாதிரி அவரை ஏமாத்தினாங்க. அவர் ஏமாந்து, ஆனாலும் கர்த்தர் பிள்ளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டபடினால தேவன் அவனை ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களோடு அவனை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். ஏன்னா அவனுடைய முற்பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை அவன் கூப்பிட்டு, ஆண்டவரே நீதான் என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த லாபான் என்னை ஏமாத்துறான், என்னை ஆண்டவரே நீங்கள் தான் ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் ஆடுகளை வளர்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போமானா தேசம் ஆஸ்வதிக்கப்படும். ஆமென். இன்றைக்கி நம்ம தேசம், இன்றைக்கி இந்தியா தேசம் இன்றைக்கி ஆஸ்வதிக்கப்படுது. ஆமென். அது காரணம் யார் தெரியுமா? நம்ம எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். அதனால் எல்லா சபைகளிலும் ஜெபம் பண்ணாங்க. எல்லா சபைகளிலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட் வச்சுக்கிறார். ஆமென். ஆமென் தான் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நம் தேசத்தை காப்பாற்றி நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதத்தையும் ஆமென் கட்டளையிட்டுக்கிறார். உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் சொன்னார். பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதம் நம் மூலமாய் கர்த்தர் 4ஆம் தேதி கொண்டு வந்துக்கிறார். கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுமா? ஆமென். கர்த்தர் நம்ம காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு ஜெயபலனாக இருக்கிறாராம். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு செவி சாய்க்கும் பொழுது உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். யாத்திராகமம் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்களே எனக்கு எப்படி இருப்பீங்க? சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, எந்தன் தேவனால் நிச்சய நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம்
கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனால் நிச்சய நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கைக்கொள்ளுவே நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. இனி என் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த அவர் சம்பத்து குறையாது, நம்மேல் இருக்க அவர் சம்பத்து குறையாது. உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்தன் தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்தன் தேவனா என் மேலன் ஆரோக்கியம் இயேசுதானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பலன் என் மேலன் ஆரோக்கியம் இயேசுதானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா நிச்சயமாய் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. அல்லேலூயா. உன் சம்பத்து குறையாது. ஆமென். சம்பத்து என்னாகாது? ஏன் சம்பத்து குறையாது? நீ என் வாக்கை உள்ளபடி கேட்டு நடக்கிறபடினாலே, என் வார்த்தைகளை நீ கை கொள்ளுகிறபடினாலே. யாத்திராகமம் 19:5. என் வாக்கை நீ கேட்கிறபடினாலே, என் வாக்குக்கு நீ செவி சாய்க்கிறபடினாலே உன் சம்பத்து சொல்லுங்களேன் குறையாது. நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் என் பிள்ளையாக இருப்பீங்க, என் உடன்படிக்கை நாளாக இருப்பீங்க. உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு தான். ஆமென். சொந்த சம்பத்துன்னா என்ன அர்த்தம்? சொத்தெல்லாம் யாருக்கு? பிள்ளைங்களுக்கு தான் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எப்போ தருவார்? இந்த பார், சொத்துக்கு கேட்டு நீ வீட்டு பக்கம் வந்துடாத. ஏன் சொல்கிறாங்க பெற்றவங்க ஏன் சொல்கிறாங்க? அப்பா அம்மா பேச்சு நீ கேட்கல, அதனால் வீட்டு பக்கம் வந்துட, காலை வச்சுருவேன் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்போது சொத்து பத்து எப்போ கிடைக்கும்? யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அப்பா அம்மா பேச்சு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? சொத்து பத்து உண்டு. ஆமென். அல்லேலூயா. சொத்து பத்து, சொத்து மட்டும் கிடையாது, பத்தும் உண்டு. அல்லேலூயா. ஆமென். 10 வீட்டில் நிறைய இருக்குது நினைக்கிறேன். பணம் வச்சுருப்பீங்க, நகை வச்சுருப்பீங்க, வெள்ளி தங்கம் எல்லாமே யாருக்கு? பிள்ளைகளுக்கு. ஆமென். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பேன். பூமியெல்லாம் வெள்ளியும் பொண்ணும், பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ கர்த்தருடையதெல்லாம் யாருக்கு? எனக்கு. பிரியா சொல்லுது எனக்கு தான் பாஸ்டர். அல்லேலூயா. எப்போ அப்படி தான் சொல்லணும், எனக்கு. அது தப்பாக கூட நினைக்கலாம் நீங்கள். எல்லாம் பாஸ்டருக்கு எல்லாம் வரணுமா? உங்களுக்கு வேணால் நீங்கள் கேட்டுங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்க, என்ன பண்ணுறது? ஆமேன். எனக்கு தான். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். எனக்கு தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். எனக்கு தான் கற்றுக்கணும். சிரிக்கிறார் இவர். எனக்கு கொடுக்க போகிறேன் அவன். ஏன் ஆசை எனக்கு, நான் வாங்கிக்கிறேன். அவன்
உனக்கு வேணா நீ கேட்டு வாங்கிக்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு வேணும் என்ன பண்ணோம்? நீங்கள் தான் கேட்கணும். 20ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அதே யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். என்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா, என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தீங்கன்னா 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்ய உனக்கு இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. 1000 தலைமுறை மட்டும் கத்த என்ன பண்ணுவாராம்? இரக்கம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுமா? உங்களுக்கு கத்த இறங்கி ஆஸ்வதிப்பார். எப்போ? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. ஆமென். எப்படி கை கொள்ளணும்? அன்பாக இருந்து கை கொள்ளணும், வம்பா இருந்து இல்லை. ஆமென். சிலர் வந்து கட்டளையில் கை கொள்ளணுன்றதுக்காக கை கொள்வாங்க. அப்படி கிடையாது. அன்பா, ஏசப்பாவுக்காக நான் செய்வேன், எங்கள் அப்பாவுக்காக நான் செய்வேன், எங்கள் அம்மாவுக்காக நான் செய்வேன். அன்பா. எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாவும் இதை செஞ்சால் தான் எனக்கு சொத்து கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக தாங்க இப்படி போகிறேன், அதுக்காக தாங்க நான் இதை செய்கிறேன், அதுக்கு தாங்க இதை கட்டுறேன், அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேங்க. அப்படி இல்லை. ஆமென். அன்பா எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்துருக்குற கட்டளைகளை நான் நிறைவேற்றணும். அப்படி செய்யும்போது அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் அவங்களுக்காக செய்வேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கா விட்டாலும், ஆமென், நீ விடுவித்தாலும் விடுவிக்கா விட்டாலும், ஆமென், நான் இந்த பொற்சொல்லியை வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, கர்த்தர் அவங்கள தான் விடுவித்தார். அல்லேலூயா. ஆமாம். தேவனாய் ஏதாவது கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து பின்பற்றக்கூடாது, அன்பாய் பின்பற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ சீசைகள் இருந்தாங்களாம், 12 சீசை இருந்தாங்களே. ஆனால் அன்பாக இருந்த சீசன் யார்? அவன் பேர் யோவான். அன்பாக இருந்த சீசனா? ஆமென். அன்பாக இருந்த சீசனுக்கு என்ன கொடுத்தாருமா? அன்பாக இருந்த சீசனுக்கு என்ன கொடுத்தாரு? மகன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தார். ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் நடக்க போகிற சம்பவத்தெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுத்தார். அல்லேலூயா. எந்த சீசனுக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாடை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? யோவானுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவன் பேர் என்ன சொல்லப்பட்டது? அன்பின் சீசன் ஆகிய யோவான். அல்லேலூயா. அன்பாக இருந்த சீசன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பாக பழகுவீங்களானா, அன்பாக இருப்பீங்களானா, ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கை தட்டுவோமா? ஆமென். அன்பா அவரை பின்பற்றுவீங்களானா, அன்பா அவருடைய கட்டளைகளை கை கொள்வீங்களானா, அன்பா அவருக்கு ஊழியம் செய்வோமானா, வம்பா செய்யக்கூடாது. நீ செஞ்சால் நான் செய்வேன், நீ பெருக்குனா சர்ச்சை நானும் பெருக்குவேன், நீ தொடச்சா நானும் துடைப்பேன், நீ வரலையா நானும் வரமாட்டேன், போ. சர்ச்சை தொடை ஏன் வேலையா அது? அப்போ என்ன இல்லை? அல்லேலூயா. அன்பாய் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஓராபா ஷேக்காராபா 6:1. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி கை கொள்ளினாலே உன் வாழ்நாட்கள் என்ன பண்ணுமா? ஆண்டவர் 2 இடத்துல வாழ்நாள் நீடிக்கும்னு சொல்கிறார். யாருக்கெல்லாம் வாழ்நாள் நீடிக்கும்? தாய் தகப்பனை கனம் பண்ணுறவங்களுக்கு. யார் சொந்து? ஆமென். பிரித்தியா? நீ சொன்னியா? மதனா சொல்ல கிளாப் பண்ணுவோம்லாம். ஆமென். அல்லேலூயா. தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது என்ன பண்ணும்? ஆயுசு நாட்கள் பெருகும். இங்கே என்ன சொல்கிறாரு? அவருடைய கட்டளைகளை, அதுவும் கட்டளை தான், அதுவும் அவருடைய கற்பனை தான். 10 கட்டளை. 1, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. ஆகவே
இங்கே சொல்லப்பட்டது, அவர் உன் கட்டளை எல்லா கட்டளைகளை கை கொள்ளும்போது உன் நாட்கள் என்ன பண்ணும்? வாழ்நாட்கள் பெருகும், நீடித்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? நீடித்த நாள் வேணுமா? ஆமென். அவருடைய வார்த்தைகளை, இந்த சத்தியத்தை கை கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம் 7:10 வாசிங்க. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சயமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதிட்சயமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். உபாகமம் 7:10. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இல்லை இல்லை 9. உண்மை உள்ள தேவன் என்றும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவனாக இருப்பாராம். யாருக்கு? கற்பனைகளை கட்டளை கை கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். ஆமென். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் சந்ததியெல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராம் நீங்கள் கை கொண்டா. ஹலோ, நீங்கள் இந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டா உங்கள் சந்ததியெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுமா? ஆமென். ஒரு கணக்கெடுத்து பார்த்தாங்களாம், வெளிநாட்டில் ஒரு கணக்கெடுத்து பார்த்தாங்களாம். லண்டனில் அமெரிக்காவிலேருந்து வந்த மிஷினரி குடும்பங்களை கணக்கெடுத்து பார்த்தாங்களாம். கவனிங்க, மிஷினரி குடும்பங்களை கணக்கெடுத்து பார்த்தாங்களாம். அதில் கணக்கெடுத்து பார்த்தபோது பிஸ்னஸுக்கு போன பிள்ளைகள், அதாவது பெற்றவங்களுடைய பிள்ளைங்க, அப்பா பிஸ்னஸ் பண்ணார், பிள்ளைங்களும் பிஸ்னஸ் பண்ண பிள்ளைங்களாம் சந்ததியெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தருக்காக மிஷினரியாக வந்து இந்த பூமியில் வந்து நமக்காக ஜனங்களுக்காக சத்தியத்தை விதைத்துட்டு போன ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் சந்ததியாக பெருக பண்ணியிருக்கிறான். அல்லேலூயா. இன்னும் அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னென்னா அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்தபடினால, அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டபடினால, உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வசனத்தை கை கொண்டபடினால அவங்க சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணிக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை சுருக்கமாக போவோம். நிறைய வார்த்தைகள் உண்டு, வசனத்தின் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் நமக்கு நேரம் இல்லை, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது கை கொள்ளாமல் போனா, இந்த வசனத்தை இந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளாமல் போனால் என்ன நடக்கும்? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 1 ராஜாக்கள் 1 10:13 வாசிங்க. 1 10:13. 1 ராஜாக்கள் 11:38. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் யாரை தேடானா? கைரேகை பார்க்குறவன், குறி சொல்கிறவன். குறி கேட்க போகுது நம்மால். ஏக்கா பார்த்து சொல்லுக்கா, சந்திரன் எங்கே போகிறான் பாரு, ராகு காலம் எங்கே வந்து பாரு. நம்ம விசுவாசி வீட்டில் தான் ராகு காலம்லாம் பார்க்குது. அதுவும் கல்யாண மேட்டில் பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்குது. அதனால தான் ராகு வந்துட்டு யமனும் வந்துடுது உள்ள வீட்டு உள்ள. ஆமென். அல்லேலூயா. சவுல் யாரு? ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யார் மூலமா? சாமுவேல் மூலமாக முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். ஆனால் அவன் என்ன பண்ணானா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன்
கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல், கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் அவன் துரோகம் பண்ணபடினால அவனுக்கு ஆண்டவர் செவி கொடுக்காமல் போயிட்டார். அவங்ககிட்ட பேசுறதை விட்டார். ஹலோ, நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலனா உங்ககிட்ட ஆண்டவருக்கு கனெக்ஷனு இருக்காது. அப்போது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பதட்டம் வரும், ஏமாற்றம் வரும், தோல்விகள் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும். எப்படி தப்பித்து கொண்டு வருவோம் என்று வழி தெரியாது, திக்குமுக்கா இருப்போம். என்னவா இருக்கும்? வழி தெரியாது, எந்த பக்கம் போகிறது தெரியாது. கிழக்கு போகலாமா, மேற்கு போகலாமா, வடக்கு போகலாமா, தெற்கு போகலாமா? இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு வருதோ உங்களை விட்டு கர்த்தர் விலகிட்டார்னு அர்த்தம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். இப்போ என்ன பண்ணலாம்? முடிவெடுக்க முடியலங்க. இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியல. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த அக்கா சொன்னாங்களே, அந்த கிளி ஜோசியம் பார்க்குறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா, இல்லை அஞ்சனம் பார்க்குறவங்கிட்ட போகலாமா? அந்த அக்கா கரெக்டாக குறி சொல்லுதாங்க. கரெக்டாக கை ரேகையை பார்த்து, இப்போ கை ரேகை போய் இப்போ கால் ரேகை. ஆமே, அடுத்தது என்ன வரும் தெரியல. ஆமே, பாருங்க, நம்மால் விசுவாசி டிசிஷன் எடுக்க முடியாதனால பலர்கிட்ட போய் என்ன பண்ணுறது? ஆலோசனை கேட்பது. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? ஒன்று கர்த்தர்கிட்ட கேட்கணும், ரெண்டாவது ஊழியக்காரர்கிட்ட கேட்கணும். இது ரெண்டும் இல்லை. ஏன்னா சவுலுக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னா, சாமுவேல் மரித்து போனான். அதனால் அஞ்சனம் பார்க்குறவனை தேடி போயிட்டான். தீர்க்கதரிசி இல்லை, ஊழியக்காரன் இல்லை. ஆமென். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளை நீங்களும் நானும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கிறார், வேதத்தை வாசித்து கை கொள்ள வேண்டும். ஆமென். அதை திக்குமுக்கார வேண்டிய கர்த்தர் விட மாட்டார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தர்கிட்ட சொல்லு. ஆண்டவரே என் குறைகளை குற்றங்களை மன்னிங்க, நான் இப்படி செஞ்சேன் தவறு. அந்த ஒப்புரவாகலை சவுல் ஒப்புரவாகாதனால தான் கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு கொண்டு வந்தான். அவன் கர்த்தரை தேடாமல் அவன் என்ன பண்ணான்? அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தம் என்னானா சொல்ல மாட்டீங்களே, செத்து போனான். என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. வாக்குத்தத்த செய்தியில் கூடுவா, செவி சாய்க்காம போனான், செத்து போனான். கை கொள்ளாமல் போனான், செத்து போனான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னவா இருக்கிறாங்க? செத்து கிடக்கிறாங்க. ஏன்? சத்தியத்தை கை கொள்வது கிடையாது. நீங்கள் சத்தியத்தை கை கொள்வது அப்படினால் எனக்கு சந்தோஷப்படுகிறேன் பவுல் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் செத்து போனார். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆமென். நான் சொல்கிற வார்த்தையை நீ கேட்டு என் வார்த்தையின்படி நடந்தா உனக்கு தாவீதுக்கு செஞ்சது போல உனக்கும் தருவேன், செய்வேன். இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா? 1 ராஜாக்கள் 11 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என்
கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். அதை யாரு கொடுப்பேன்? சவுலுக்கிட்ட இருந்து ஊழியத்தை பிடுங்கி தாவீதுகிட்ட கொடுத்தாரு. தாவீதுகிட்ட எடுத்து என்ன பண்ண யாருக்கு கொடுத்தாரு? சாலமோன்கிட்ட கொடுத்தாரு. இப்போ சாலமோன்கிட்ட பிடுங்கும்போது எப்படி தான் பிடுங்குறாரு? ராஜ்யபாரத்தை உடைச்சிட்டார். ஆமென், அல்லேலூயா. சாலமோன் கிட்ட போகும்போது ராஜ்யபாரம் உடைக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. வஸ்திரத்தை கிழிக்கிறது போல கர்த்தர் என்ன பண்ணுறான்? சாலமோன் ராஜ்யபாரத்தை சர்றன்னு கிழிச்சார். எத்தனை கிழிச்சாரு? ஒரு 10, ஒரு 2 கிழி. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவங்க அப்பன் செஞ்சது போல கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளாதபடினாலே கர்த்தர் சாலமோன் ராஜ்யத்தை என்ன பண்ணாரு? சர்ன்னு கிழிச்சிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்படும். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கிறோம் 30 உபாகம் 30:1 வாசிங்க. உபாகம் 30:1. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து போதும். நீ அங்கங்கே சுற்றி வந்தியே, எல்லா ஜாதிகிட்டும் போனியே, அதெல்லாம் நினச்சிப்பார். உன்னை என்ன பண்ணான்? எல்லாம் அபகரித்தான், நொந்து போக வச்சான், நொறுக்குனான். அதெல்லாம் நினச்சிப்பார். உன்னை நான் எப்படி வச்சுக்கிறேன்னு. ஆமென், கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க, கைவிடப்பட்டாங்க. அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டாராம். பெருமூச்சு விட்டு அழுதாங்களாம். எப்படி அழுதாங்களாம்? பெருமூச்சு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17-17 பாருங்க. பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் சரி, அதுக்கு அந்த வசனம் வாசிங்க. நான் சொன்ன வசனம் வாசிங்க. 16-17. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசுடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். சொல்லு. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போவேன். ஆமென். எப்போ? என் வார்த்தைகளை, என் கட்டளைகளை கேட்டு நீ என்ன பண்ண நினைக்கணும். எதை நினைக்கணும்? ஹலோ, நம்ம விட்டு வந்த தேசத்தை நினைக்கணும், பழைய வாழ்க்கையை நினைக்கணும். எதை? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அதை கர்த்தர் நினைக்க சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை அடிமைப்படுத்தின தேசத்தை நினைக்க சொல்கிறார். அங்கே அதையே பெருமையாக பேசுகிறீங்க சில பேர். நாங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது, அங்கே எகிப்து இருக்கும்போது எங்களுக்கு பூண்டு வெங்காயம் கட்சிது, வெள்ளை பூண்டு கட்சிது, அதையாவது சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்?
வாழ்ந்திருப்போம். இங்கே ஆண்டவர் வானத்தின் மன்னாவை கொடுக்குறாரு, காடைகளை கேட்டால் காடை கொடுக்குறாரு, கண்மலையிலேருந்து தண்ணியை கொடுக்குறாரு. இதெல்லாம் தின்ட்டு இதுக்கு என்ன சொல்லுது? வெள்ளை பூண்டும் கொமிட்டிக்காய்க்கும் அதே எண்ணம் தாங்குது. கொமிட்டிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகள் நினச்சி பாருங்கள். ஆமென். எகிப்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்க? எகிப்தின் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது? கசப்பாக இருந்தது, அவங்களுக்கு வேதனையாக இருந்தது, துன்பம், பாடு, உபத்திரவம், போராட்டம், ஒடுக்கினார்கள். அங்கேருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணார்? விடுவித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்காக உங்களை கொண்டு வந்தார்? சகல நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், மிருக ஜீவன்களிலும், ஆமென், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பரிபூர்ணமாய் ஆஸ்வதிக்கும்படி இந்த நாளில் இங்கே கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். தேவனுடைய பிள்ளைகளை அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். மூன்றாவதாக சொல்கிறாரு, எப்போ கொடுப்பாரு? உன் சிறை இருப்பை திருப்பி. எப்போ கொடுப்பேன்? சிறை இருப்பை திருப்பும் போது. ஆமென். வாங்க 30:3 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, ஆமென், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்வார். திரும்பவும் ஆண்டவர் பாலும் தேர்ந்து ஓடுக தேசத்தை எப்போ கொடுப்பாரு? உன்னை கர்த்தர் சிறை இருப்பை திருப்பி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ சிறையோடு பாருங்கள், நம்மளை கட்டப்பட்ட நிலைமையில் இருந்துன்னு நம்ம என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? அல்லேலூயா. ஒருத்தன் அடிமைத்தனத்தில் இருந்துக்கின்னு அடிமையானவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சுதந்திரவாளியாக கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். உன் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு கர்த்தர் விடுதலையாக்கி உனக்கு இறங்கி, ஆமென், உனக்கு இறங்கி கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். பாருங்கள், சிறை இருப்பை எப்படி திருப்பினா என்ன ஆகும்? யோபு 42:10 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். வாசிங்க. சங்கீதம் 14:7 ஒருத்தர் வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சிறையிருப்பு திரும்பும் போது கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு சிறையிருப்பு திரும்பிச்சோ அத்தனை பேருக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், டபுள் மடங்கு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த மாதம் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என் சிறையிருப்பை திருப்பி என்னை ரெட்டத்தனையாக ஆஸ்வதிங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம் பெறுவீங்க. ஆமென். அல்லேலூயா. 14:7 வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பு, ஆமென், களிப்பையும் மகிழ்ச்சி உண்டாகும். சிறையிருப்பு திரும்ப என்னாகும்? என்னாகும்? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம்
பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அவருடைய தேவனுடைய பார்வையில் வரும்பொழுது, சிறையிருப்பு திரும்பும்போது என்ன உண்டாகும்? யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. சிறையிருப்பில் இருந்தால் களிப்பு இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. என்ன இருக்கும்? துக்கம்தான் இருக்கும். அல்லேலூயா. சில வீட்டில் பாருங்கள், குடிகாரன் இருந்தான்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது. போவோம் வரும் மகிழ்ச்சி. ஆனால் மாறும்போது, முழுமையாக மனம் திரும்பும்போது அந்த வீட்டில் மகிழ்ச்சி, களிப்பு உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 85:1 வாசிங்க. சங்கீதம் 85:1. கர்த்தாவே யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினி. தேசத்தின் என்ன வச்சார் ஆண்டவர்? பிரியம். கர்த்தர் பிரியம் வச்சார்னா சிறையிருப்பு திரும்பிடும். அல்லேலூயா. அதுதான் பாட்டு பாடினேன், பிரியமானவனேன்னு. ஆமென். நீ பிரியமாக மாட்டா, சிறையிருப்பு திரும்பிடும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாக மாறுங்க. பிரியமான தானியேலே, கர்த்தர் தானியேலுடைய ஜெபத்தை உடனே கேட்டாராம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக வாசிப்போம். கடைசி வசனமாக 126:4 வாசிங்க. சங்கீதம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறையிருப்பு திரும்பும்போது நாங்கள் எப்படி இருந்தோம்? கனவு காண்பதை போல் இருந்தோன்னு வசனம் இருக்குது. ஆமென். அப்படி யார் இருந்தது பைபிளில்? அப்போஸ்தலர் ஒருத்தர் இருந்தார். தெரியுமா அவர் யாருன்னு? பேதுரு இருந்தார். 2 பேர் சொல்கிறீங்க, பைபிள் படிச்சுங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணுற? பைபிள் படிக்கிறது கிடையாது. பேதுரு சிறையிருப்பில் இருக்கும்போது கர்த்தர் சிறையிருப்பிலேருந்து அவனை விடுதலாக்கி கொண்டு வராரு. அவன் கனவு காண்றது போல இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது கனவு காண்பது போல இருக்கும். ஆமென். ஐயோ, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தக்கா, இவ்வளோ பெரிய போராட்டங்கா, எப்படி தான் போச்சே தெரில, நிம்மதியாக கிடைப்போ. ஒரு அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, இப்போ தாங்க நிம்மதியாக இருக்கிறோம். 18 வயசு பையன் இறந்துட்டான், இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன்டா. ஏன்னா அவ்வளவு கொடுமை. அந்த பையன் குடிகாரன், சண்டை, கெட்ட பேர். ஆனால் அப்படி நம்ம விட்டுறக்கூடாது பிள்ளைகளை. ஆமென். பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக முட்டி போட்டு ஜெபிக்கணும். ஐயோ, என் பிள்ளை அப்படி போயிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். அதுதாங்க மகிழ்ச்சி. இப்போ மகிழ்ச்சியாக அவங்க இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். என்ன தான் பெற்று அந்த பிள்ளைய சொல்லும் போது நம்ம சொல்லிடலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு நாள் அவங்க அழுங்க தான் இருப்பாங்க. நிம்மதி இருக்காது. ஐயோ, நம்ம பெற்று வளர்த்த 20 வருஷம் வளர்த்து அந்த பிள்ளை செத்து போச்சே, இந்த பிள்ளை வாழ்ந்த வாழ்க்கை போயிடுச்சே, அவனுக்குன்னு வச்சு இந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. யாராக இருந்தாலும் துக்கப்படுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைங்க அப்படி கெட்டு போயிடக்கூடாது. மனம் திரும்பணும், கர்த்தர் பக்கமாக திரும்பணும். சபையாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் பேதுருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். குடும்பத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார்.
நம்ம ஒரு நாள் ஜெபிக்கிறோம், அடுத்த நாள் விட்டுடுறோம். ஒரு நாள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம், அடுத்த நாள் ஜெபமே கிடையாது. இவனுக்கு நம்ம எது ஜெபிக்கணும் அப்படி விட்டுடுறோம். பிரச்சனைகளை பார்க்கும்போது, போராட்டங்களை பார்க்கும்போது, அவமானங்களை பார்க்கும்போது நம்ம இன்னும் 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 ஜெபிக்க 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 கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென், ஆமென். பவுலும் சீலாவும் மரத்தில் தொங்கப்பட்டிருக்காங்க, கயிறில் கட்டி. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, ஆராதிச்சாங்க. ஏங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க. அப்போ ஜெபம் வருமா? ஜெபம் வருமா நம்ம வாழ்க்கையில்? ஆனால் ஜெபம் பண்ண வேலையில் கர்த்தர் சிறையிருப்பை திருப்புறார். ஆமென். உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப ஆண்டவர் செய்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே எழுந்து போமா. கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார். ஆமென். ஷாக்கா தாராபா லாபா. ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருசு. உனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. உன் கர்ப்பத்தின் கனி, உன் பூமியின் பலன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் பக்கம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்பணும். எப்போ கர்த்தர் கொடுப்பாரு? அப்பொழுது உனக்கு அவர் நன்மை உண்டாகும்படி அப்பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்பொழுது? அவர் பக்கமாக திரும்பும்போது. ஆமென். எத்தனை பேர் திரும்புறீங்க? அவர் சத்தத்தை கேட்கும்படி திரும்புங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்டான நட்சத்திரங்களை போன்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சோதனம் பண்ணுவோமா? எல்லாம் சோதனம் பண்ணுவோமா? உன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார். அவர் வாக்குக்கு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு உன் சம்பத்து குறையாது. ஆமென். உன் சந்தானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் சம்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். கர்த்தருடைய நன்மைகள் உங்கள் மேலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கை கொள்ளாமல் போனா, இந்த சாலமோன் கை கொள்ளாமல் போனா என்னாச்சு யோசித்து பாருங்க. அவன் செத்தே போனான். சாலனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் போச்சு. சவுலுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கலை. சாலமுடைய வாழ்க்கையில் அவருடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. அவங்கிட்டேருந்து பிடுங்கப்பட்டது. யோசித்து பாருங்க. ஏன்னா ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோனுடைய ஆசீர்வாதம் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயா, சாலமோனுடைய ஆசீர்வாதம் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்திரீகள் 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 பெண்கள் இச்சை. அவன் ஆசீர்வாதம் போனதுக்கு காரணமே துன்மார்க்கர்களோடு பழகினான், துன்மார்க்கர்களோடு தொடர்பு வச்சான். அவனை ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. போடா, உனக்கு கிடையாது, பிடுங்கப்பட்டது. உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ அங்கேருந்து இங்கே ஓடி வரணும். கர்த்தர் சமூகத்துக்கு திரும்பி ஓட மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி வரணும். ஓராபாலா ஷிகாராபாராபாராபா. அப்பொழுது உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிவார். உன் சிறையிருப்பு திரும்பும். உன் சிறையிருப்பு திரும்பும் போது கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். சிறையிருப்பு திரும்பும் போது களிப்பும் மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதியா இருப்ப, நீ பயப்படாது இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்குது.
ஆமென். கர்த்தாவே, நீர் அப்படி செய்யப்போதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி செய்யப்போதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை, பிசினஸை, வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்றைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படின்னு ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். ஆமென்.